இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தை தாக்கிய கனமழை பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இரவோடு இரவாக பெய்த மழையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு கிராமங்கள் முழுவதும் மண்ணில் புதைந்து கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதில் வீடுகள் பல கன நேரத்தில் சிதறி மக்கள் உயிருடன் புதையுண்ட நிலையில் மீட்பு படையினர் துடிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். மத்திய ஜாவாவின் சிலாகேப் நகரின் சிபியூனிங் கிராமம் மிக மோசமான தாக்கத்தை சந்தித்துள்ளது. 10 முதல் 25 அடி ஆழமுள்ள மண்ணடுக்கின் கீழ் மக்கள் புதைந்துள்ளதால் அவர்களை தேடும் பணி கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த பகுதியில் மட்டும் 16 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 7 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் என்று மீட்பு குழு தலைவர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அதேபோல் பஞ்சார் நிகரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 பேர் பலியாகி 27 பேர் காணாமல் போயுள்ளனர். மொத்தம் 30 வீடுகள் மற்றும் பெருமளவு விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளது. இடைவிடாது பெய்து கொண்டிருக்கும் கனமழையையும் மீறி தேடுதல் மற்றும் மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.